நெபோஷ் சர்டிபிகேட் கோர்ஸ்ல பிஎஸ்எம் ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ். வெல்கம் டு கிரீன்வேல் குரூப் சேனல். ஸோ நெபோஷ் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் ஒன்று பண்றாங்க. ஐஓசின்னு சொல்லுவாங்க. அதாவது நெபோஷ் இன்டர்நேஷனல் டெக்னிக்கல் சர்டிபிகேட் இன் ஆயில் அண்ட் கேஸ் சேஃப்டி அப்படின்னு சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு. அதை வந்து அடுத்த வருஷத்தோட அவங்க வைண்ட் அப் பண்றாங்க. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நீங்க நெபோஷ் குரூப் வெப்சைட்ல போய் கூட பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆல்மோஸ்ட் 2026 அவங்க டோட்டலா க்ளோஸ் பண்றாங்க அந்த சர்டிபிகேட் கோர்ஸை. ஸோ அவங்க அவார்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் அந்த சர்டிபிகேட்ஸ் கேடர்ல தான் அந்த ஐஓஜியுமே வரும். ஸோ ஃபார் அது எது இருக்கு ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடா. இப்போ அவங்களே என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, நெபோஷ் பிஎஸ்எம் போதும். ஸோ நெபோஷோட ஹெச்எஸ்சி சர்டிபிகேட் இன் ப்ராசஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதுதான் நெபோஷ் பிஎஸ்எம் நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். அதுவும் ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் தான். ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் தான் பிஎஸ்எம்மோ. ஸோ நாங்க பிஎஸ்எம்ல எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம் அந்த சர்டிபிகேட் கோர்ஸ்லயே. ஸோ அதனால இந்த கோர்ஸ் நாங்க வைண்ட் அப் பண்றோங்கிறது தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட். நீங்க ரெஃபரல் பண்றதுனாலும் நெபோஷோட வெப்சைட் போய் ரெஃபர் பண்றேன். ஒரு கோர்ஸுக்கு பதில் நெபோஷ் பிஎஸ்எம் ஒரு கோர்ஸ் அவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அப்ப இந்த கோர்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சோ அததான் நம்ம மீன் பண்ண வரோம். சோ அந்த பிஎஸ்எம் கோர்ஸ் பத்தி ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ என்ன கோர்ஸ்ல இருக்குங்கிறதா நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போறேன். சோ பிஎஸ்எம்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன். நெபோஷோட ஹெச்எஸ்சி சர்டிபிகேட் இன் ப்ராசஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இந்த பிஎஸ்எம் கோர்ஸ் வந்து நீங்க ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீசரா இருக்கலாம், மேனேஜர்ஸா இருக்கலாம், அதோட ஹையர் லெவல்ஸ்ல இருந்தாலும் இந்த பிஎஸ்எம் கோர்ஸ் ஒரு யூஸ்ஃபுல் கோர்ஸ். ஈவன் நீங்க ஒரு ஐசிசி கையில ஒரு சர்டிபிகேட் நெபோஷ் கோர்ஸ் வச்சிருக்கீங்க, ஆட் ஆன் ஒரு பிஎஸ்எம் கோர்ஸ் வச்சிருக்கீங்க, ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சோ மெயின் உங்களுக்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த கெமிக்கல் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம், இங்க ஆயில் அண்ட் கேஸ். சோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க போய் ஃபிட் ஆகிங்க. அவங்களோட கரிக்குலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராசஸ்ல இருக்கிற ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது, அசால்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது ப்ராசஸ்ல, சோ எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது, இதுதான் உங்களோட சிலபஸ். சோ இது நீங்க ஆட்டோமேட்டிக்கா எங்கெல்லாம் செட் ஆவீங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராசஸிங் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ப்ராசஸிங் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் ஃபார்மாட்டிக்கல்ஸ், இதுலலாம் நீங்க போய் ஈஸியா ஃபிட் ஆயிடுவீங்க. சோ அவங்களுக்குலாம் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, டூரேஷன் தான். அவங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கோன்னு பாத்தீங்கன்னா 50 hours தான் படிக்கிறதுக்கு. மொத்தமா நீங்க படிக்கிறதுக்கு, கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு, அசஸ்மெண்ட் பண்றதுக்கு எல்லாம் சேர்த்து 50 hours தான் ஆகும். சோ அதிகபட்சம் ஒரு 10 days நீங்க இதை பண்ணிடலாம். சோ மந்த்லி எக்ஸாம்ஸ் நெபோஷ் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ஸ் பத்தி இப்ப நான் வந்து சொல்ல போறேன். பிஎஸ்எம் நெபோஷ் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஆன்லைன்ல தான். சோ ஆன்லைன்ல 1.5 மணி நேரம் ஒரு எக்ஸாம் நடக்கும். வெறும் 1.5 மணி நேரம், அதாவது 90 நிமிஷம் தான் அந்த எக்ஸாம். அந்த எக்ஸாம் ஆன்லைன்ல தான் நீங்க பண்ணணும். சோ அந்த ஆன்லைன்ல பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப் தேவை வரும். நீங்க சிஸ்டத்துல ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து வேண்டியதுதான். சோ ப்ரொக்டோரியான்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ் வந்து உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். சோ டூரிங் எக்ஸாம் டைம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சோ அதுல உங்க ஃபேஸ் ஐடென்டிபிகேஷன் பார்ப்பாங்க, ஐடி கார்டு காமிக்க சொல்லுவாங்க. சோ ரூம்ல யாரும் இருக்க கூடாது. எக்ஸாம்ஸ் நீங்க மட்டும் தான் தனியா பண்ணணும். ஒன்ஸ் நீங்க 1.5 மணி நேரம் அந்த எக்ஸாமுக்கு உட்காந்துட்டீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு பினிஷ் பண்ணி ஆகணும். நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு, கட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, வேற எந்த இதுவும் வரக்கூடாது. இன் பிட்வீன் ஃபோன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது, இல்ல வேற டேப் ஓபன் பண்ண. ஏன்னா நீங்க ப்ரொக்டோரியான்னு ஒன்று சொன்ன பாத்தீங்களா, அது இதெல்லாம் இப்போ மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க வேற டேப் பண்ணி ஒரு டேப் சர்ச் பண்றேன்னு சொன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணாங்க. சோ இது வந்து வால் பிராக்டிஸ், உங்களுக்கு ரிசல்ட் வராது, உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. சோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, பட் ஈஸி தான். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேள்வி கேட்பாங்க, எல்லாமே எம்சிக்யூ டைப்ஸா. 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தா பாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 100க்கு 60 மார்க் எடுத்தா பாஸ். உங்களுக்கு ஒரு 60 கொஸ்டின் கேட்கறாங்க வச்சுங்களேன். சோ 60% பையன் 36
மார்க் எழுதும். சோ 60க்கு நீங்க 36 எடுத்தா நீங்க பாஸ். சோ எல்லாமே எம்சிக்யூ. உங்களுக்கு எக்ஸாம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். ஏதாவது ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும், கண்டிப்பா மாசத்துல ஒரு நாள் எக்ஸாம் உண்டு. சோ மதியானம் ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் டைம் சொல்லணும்னா 11 o'clock யூகே டைம், அப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு நாள். மறுநாள் நமக்கு இருக்கு. சோ 24 hours ஆஃப் டைம் இருக்கு. அதாவது ஒரே ஒரு நாள் நம்ம கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே நெபோஷ் எக்ஸாம் வெனஸ்டேல ஆகட்டும். சோ வெனஸ்டே 11 AM யூகே டைம்ல இருந்து தேர்ஸ்டே 11 AM யூகே டைம் வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. இதுதான் ஒரு எக்ஸாம் டைம். இந்த 24 hours ஆஃப் டைம்ல நீங்க ஏதாவது ஒரு 1.5 hours, அதாவது 90 minutes செலக்ட் பண்ணி அதுல நீங்க உட்காந்து எக்ஸாம் எழுதினா போறோம். சோ உங்களுக்கு எது பீஸ்ஃபுல்லான டைம், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஈவன் ஒரு போன் கால்ஸ் வராது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா, அந்த ஒரு சாய்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு நீங்க எக்ஸாம் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், படிக்கிறதுக்கு அதிகபட்சம் 10 நாள். டோட்டல் ஸ்டிபுலேட்டட் டீச்சிங் ஹவர்னாலே ரீடிங் ஹவர், டீச்சிங் ஹவர் எல்லாம் சேர்த்து 50 hours தான் நெபோஷோட பிரிஸ்கிரைப்ட் டைமிங். சோ நீங்க அதுக்காக இதை பிளான் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ராசஸ்ல யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ், பிளாஸ்டிக், ஹோமோடைல்ஸ் இவங்களுக்கு மேஜரா கவர் பண்ணுவாங்க. சோ இதுல கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்புறம் ப்ராசஸ் சேஃப்டி இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இது சூட் ஆகுது. சோ ஒன்லி இந்த ப்ராசஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் யாருக்கோ அவங்களுக்கு தான் இது சூட் ஆகும். இது ஃபர்தர் டீடைல் வேணாலும் நீங்க நெபோஷ் வெப்சைட்ல கிளீனா ரெஃபர் பண்ணலாம். சோ இதுதான் பிஎஸ்எம். சோ பிஎஸ்எம் இதுதான் டியூரேஷன், இதுதான் பாஸ் மார்க், இதுதான் டைமிங், இதுதான் எக்ஸாம் டைமிங். நீங்க கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு ஆட் ஆன் வேல்யூ எவ்வளவு வரும்னு சொல்லிட்டேன். நீங்க உங்களே எப்படி ஃபிட் பண்ணிக்கலாம், ஒரு பிஎஸ்எம் சர்டிபிகேட் எப்படி இருந்துச்சு உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட ரெஸ்யூம் லெவல் எப்படி எலிவேட் பண்ணலாங்கிற எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன். சோ ஃபர்தர் ஏதாவது கொரிஸ் இருக்குன்னா கமெண்ட்ல உங்களோட கொரிஸை போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.